அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து 9வது குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கொள்கை இல்லாத பொறிகள் போல 8 குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவன் தலையிருந்தும் பயனில்லை. கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், வாயிருந்தும் ஊமை போல 8 குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவன் தலையிருந்தும் பயனில்லை, இல்லாததற்கு சமமே. இறைவனின் எண் குணங்களாவன தன்வயத்தனாதல், சுதந்திரத்துவம், தூய உடம்பினன் ஆதல், விசுத்த தேகம், இயற்கை உணர்வினன் ஆதல், அனாதிபோதம், முற்றும் உணர்தல், சர்வஜத்துவம், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், நிராமயத்துவம், பேரருள் உடைமை, அலுப்தா சக்தி, முடிவில்லா ஆற்றலுடைமை, அனந்த சக்தி, வரம்பில்லாத இன்பம் உடைமை, திருப்தி என செய்வாகமங்களில் கூறப்பட்டுள்ளது. இப்பாட்டால் வாழ்த்தாமையாலும் வணங்காமையாலும் உண்டான குற்றம் கூறப்பட்டது. 8 குணங்கள் உடைய இறைவன் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவன். நம் ஐம்புலன்களாலும் இறைவனை எப்பொழுதும் வணங்க வேண்டும். தலை என்பது ஐம்பொறிகளையும் உடையதால் தலை வணங்கவில்லையெனில் இருந்தும் பயனில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நாமும் இறைவனை நம் ஐம்புலன்களால் வணங்க வேண்டும். 7, 8, 9 இம்மூன்று குறள்களால் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.